மண்டை தலை குளிச்சனாலும் மண்டை இப்படி இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பருவதமலை போகிறோம். சிவன் கோயில் அந்த மலை உச்சிக்கு போகிறோம். நான் ஆக்சுவலி வருஷம் போயிட்டுருக்கேன். ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. நான் 3-4 வருஷம் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். ஒரு 5 பேர் போக போகிறோம். காரில் தான் போகிறோம். 1 நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலை ரிட்டன் ஆக போகிறோம். போதும் 2 பிஸ்கெட் எடுத்து ஒழிச்சு வை. என்ன மனுஷன் இன்னும் 2டா? என்ன பண்ண? இது எடுத்துக்கூடா. குட்டே எடுத்துக்கோ. இல்லை ஸ்நாக்ஸ் தான் இறக்கிட்டு இருக்கோம். காலைல டிஃபன் மட்டும் சாப்பிட்டோம். மத்தியானம் அங்கே போய் சாப்பிட்லாமான்னு யோசிப்போம். ஏன்னா சாப்பிட்டு ஏறினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ரைஸ் மீல்ஸ் அந்த மாதிரி கிடைச்சா சாப்பிட்டுட்டு மலை ஏறணும். அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரைடு முடிச்சிருந்தோம். 2500 கிலோமீட்டரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம இன்னைக்கு பருவதமலை கிளம்புறோம். அப்படியே அடுத்தடுத்து ஆள் ஏற யார் இன்ட்ரோ கொடுக்குறோம். ஏய் பார்த்து டேய் தூக்கி போடு. என்ன இருக்குது உள்ள? அப்புறம் என்ன கடாசுறேன். பின்னாடி வந்துடுறா டேய். ஏன் அவன் பாண்டாவன் அவர் முன்னாடி விட்டுரு. ஏய் நேரா இல்லை கட்டாகும். மச்சான் அக்கௌண்ட்ல எவ்வளோ வச்சுக்கிற தெரியல. மனுஷனாடா நீங்கெல்லாம். சத்தியமா நான் செக்கே பண்ணல. நான் மாட்டணும் இல்லடா. ஒரு 200 ரூபா எனக்கு ஜிபே பண்ணேன்னா இது பண்ணிடலாம். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணணும். என்னடா மச்சான்? ஐயோ கேமரா ஆன்ல இருக்குது. ஹாய் சொல்லுங்க. கேமரா ஹாய் சொல்லுங்க. எப்பறம் ஃபுல்லா கவர் ஆகுது? அதெல்லாம் அப்படிதான். ஆமா ஃபோன் பண்றேன். அதுக்குள்ள கால் பண்ணுறான். வெயிட் பண்ண மாட்டாராமா அவரு. ஆன்ல இருக்கு. இப்போ ஆன்ல தான் ரெக்கார்ட்ல ஆகுது. ரெக்கார்ட்ல தானே ஆகுது. அப்ப யார் ரைகோட்டே? ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கு. இல்லடா ஆஃப்ல இருங்க. ஏய் மூஞ்ச அது தினேஷ் உங்க எல்லாருக்குமே தெரியும். போன வாரம் வரேன்டா. நம்ம டிராஃபிக் டா கத்திங்கறான். ஆனா கரெக்ட்டா தாம்பரம் தான் வர போறோம். 1 hour later. we are at செங்கல்பட்டு டோல் கேட். ஏய் யார் முஷாடா இவன்? டேய் ஃப்ரேம் லோடா டேய். தவர் ஃப்ரேம் நல்லா இருக்கு. இவ்வளவு தூரம் கவர் ஆகுது. என்ன தெரிகிறது? ஐயோ ஓடுறாங்க பாவமா. ஏன்டா வேணான்னு சொல்றேன் டேய். பின்னாடி வர போறாரு. இருப்பான் வேணான்னு சொல்லிடுறா அவர்கிட்ட. சொல்லிட்டேன்டா. என்ன ஸ்கேனர் காலியா? இதை வச்சு ஸ்கேன் பண்ணுறான். ஸ்லிப் கொடுக்க மாட்டாங்கடா. நான் வராது. மச்சான் அந்த ரைட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்துக்கடி. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்காது. பாலா பீச்செல்லாம் தாண்டி தானே போகணும் நம்ம. அப்படியாடா? ஆமாம் டியூட். ஆனால் இந்த ரூட் காமிக்கவே டியூட் மேப்ல. டேய் என்னடா சொல்ற? அந்த ரூட் காமிக்கலடா. சேனல் பட்டல இங்க போயிட்டு நான் இறங்கிறேன். போன ரூட் இதில் காமிக்கல. டேரெக்டாக எங்கே போக சொல்லு? எங்கே போக சொல்லு? மேல்மருவத்தூரா? வரும்போது அப்படி தானே வந்துடும். சரி இருந்தாலும் போடு. என்ன ரூட்டு காட்டுது அதே போடு. அப்படியே நம்ம வந்த வழி எனக்கு தெரியும். கார் செலக்ட் பண்ணி போடு. பைக் செலக்ட் பண்ணி போட்டுறாத. கார் தான்டா போட்டேன். தற்கூரி. இல்ல அப்படி என்ன டிஃபரன்ஸ் வரும் காருக்கு பைக்? ஏய் ரோடு சின்னதாக ஆகிடும். சந்துக்கு கூட்டிட்டு போயிடும். நாங்கள் போகும்போது மதுரை போட்டு போயிட்டோம் தெரியா? மதுரை பைக் செலக்ட் பண்ணிட்டு ஆனால் பைக்கு தானே தப்பிச்சோம். அது சந்து தான் கூட்டின்னு போகுது மதுரை உள்ள. திருநெல்வேலி போனோம்ல பைக்கில். ஏதோ பைக்குங்கிறதுனால தப்பிச்சோம். ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு காமிச்சது. மச்சான் மேலே ஏறவும் மழை பெஞ்சா என்னடா பண்றது? இல்ல நான் கேள்விப்பட்டேன். மலை முருகன் மச்சான் இந்த பக்கம் ஹலோ. சரி ஓகே நான் ஃபோன் பண்றேன். அப்படியே ரவுண்ட் பண்ணி போட்டுருவேன். இவரை கூப்பிட்டு பார்க்க சொல்லு. என்ன பிரிட்ஜ் மச்சான்? இவரை பார்த்துக்கோ. இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி போச்சு. பாலாராது. ஆனா கன்வீனியன்ஸ் ஃபீ 2 பேருமே கேட்பாங்க. அதையும் பார்த்துக்கணும். பாலார் பிரிட்ஜ் தான் இது. பாலார் பிரிட்ஜ். இது என்ன பிரிட்ஜ்னு கீழே போடுறேன். என்ன பிரிட்ஜ்னு தெரியல டக்குன்னு. பாலார் பிரிட்ஜ் தான்.
ஏய் பாலாறு நாங்க கோலாறு எப்படி ஓமர் அங்கிள் எஸ் கமான் கமான் வீட்ல இருந்து கரெக்டா 9:15 கிளம்பணுமா? மணி என்ன ஆகுது இப்போ? 11:30. ஷீட். ஆமாடா. டிராஃபிக் சாட்டர்டே அதுவும் சரியான டிராஃபிக். ஆனா சாயந்தரம் தான் ரீச் ஆகுற மாதிரி பிளான் வச்சுக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. தண்ணி நல்லா இருக்கு, குளிச்சு போடவா? தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி மச்சான் அப்படியே டோரை திறந்து அப்படி இங்க டைவ் அடி மச்சான், அப்படியே ரன்னிங்ல அப்படி மச்சான். இது இங்க ஓடுது பாரு. இதுதான் மச்சான் ஓடி அந்த சைடு வரல, அந்த இடத்துல தான் ஒருத்தர் குளிச்சோம். சூப்பரா இருந்துச்சுடா தண்ணி, அப்படியே பல பழம் இருந்துச்சு. தண்ணி தான் ஓடுது, இந்த தண்ணியே நல்லா தான் இருக்கு. அதான் அப்படியே நான் படுத்துன்னு வச்சுக்கேன், அப்படியே கூட்டினே போட்டேன் நம்மள. அப்படிலாம் ஒரு தடவை ஏன்னா ஒருத்த மட்டை ஆகிட்டான். கல்பாக்கத்துல போய் குளிக்கணும் சூப்பரா மச்சான். அங்க பருவமலையில ஃபால்ஸ் எதுனா இருக்கும், தண்ணி கிண்ணி. ஏய் பார்த்தே இல்லையா? இருக்குடா இருக்கு, பட் சீசன் மழை பெய்யற மட்டும் தான் தண்ணி வரும். ஏய் கட்டா போறமா? நேரா தான் போ. இல்லை எவ்வளோ தத்திடா நேரம்டா அவன் ஊருக்கு போயிடுவான் பேரு. ஊர் அங்க பக்கத்துல தானே இருக்கு, அப்படியே இறக்கி விட்டு சாவச்சிருவானு. வரும்போது மாங்காய் தேங்காய் தான் எடுத்துட்டு வரலாம்டா. உன் மாங்காய் தேங்காய்க்காக நம்ம வந்து இப்போ மாறி இப்படி போடுமா? பின்னாடிலாம் உட்காந்து போனோம்டா அந்த கார்ல. எந்த கார் மச்சான்? இதுவா? முன்னாடி போறான் உட்காந்துக்கிறான் போடுறா ரெண்டு பேர் லாஸ்ட்ல. இந்த காரா அந்த காரா? தோடா இதான்டா. இதுவா? ஏய் அதான் ஒயிட்ரா, இது இனோவாடா புண்டு. அதுதானே கேட்குறேன். இனோவால உட்காரல மேடம், மொத்தம் 9 சீட் அது. சாரி 1 2 3 4 5 6 7 8 சீட். அது ஜாலியாக உட்காந்து போறாங்கடா. ஆமா பின்னாடி 3 பேர் உட்காரோம், நடுவில் தந்தா வந்துருவாங்க சீட். இல்லை டிக்கி தந்தா ஸ்பேஸ். ஓ அதுலேயே இருக்குமா? அடியில் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர். எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா சீட் இருக்கும். அந்த சீட்டுக்கு முன்னாடி நடு சீட்டுக்கு முன்னாடி டிரைவர் சீட். இனோவா வந்து நல்லா இருக்கும், ஆனால் இனோவாவோட இட்டிக்கு தான் ஸ்பேசியஸாக இருக்கும். எல்லாம் இனோவா தானடா வச்சிருக்கேன். இனோவா வந்து பிக்கப் பவர் அதிகம். ரெண்டாவது டொயோட்டா குவாலிட்டி பற்றி சொல்லலாம். இனோவா தானே வச்சிருக்கான். குவாலிட்டி மச்சான் 20 லட்சம் ஒன்று 25 லட்சம் ஒன்று. ஸ்கார்பியோ இல்லை இனோவா வச்சிருந்தாலே போதும், நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதில் போலியா? மோஸ்ட்லி டிராஃபிக் யாரும் பிடிக்க மாட்டான்டா. அது நம்ம கரெக்ட் தான். இது டிராஃபிக் போலீஸ் அந்த 2 வண்டி பிடிக்க மாட்டான். பிடிக்க மாட்டான். நீ என்னன்னா ஒரு ஏய் சும்மா பேசினே ரைட் விட்ற ரைட் பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் வருது மேலே காட்டும் பாரு. கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இதோ பாரு. அண்ணா நம்ம போக வேண்டிய ரைட் இது. மேப் இப்படி காமி, இது எப்படி பண்ணலாம்? நம்ம இந்த ரைட்ல தான் போகணும். நம்ம ரைட் எடுத்துலாமா? எடுத்துருன்ற மச்சான் அந்த ரைட் எடுத்து போனாலும் இப்படி போய் இங்கே ஜாயின் பண்ணணும். நம்ம அங்கே போய் திரும்பணுமே, இப்படி தான் போகணும் நம்ம. கன்ஃபார்மா உனக்கு போகணும் தெரிஞ்சா போயிடலாம். கார் போமா? ஏய் ஹைகோர்ட்டு புதிய ரோடு தான்டா அது. பெரிய ரோடு தான். சரி போகணும்னா போகணும். காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலை பார்த்து கூப்பிடாதாக்கெல்லாம். அந்த ரைட்டு இந்த ரைட் தான் டியூட். அப்புறம் வருது. ஏய் பார்த்து சொல்றேன் கன்ஃபார்மா? பாவா என்ன பண்ற பாருங்க, அவ்வளவு அப்படியே ரிவர்ஸ்லயே வரணும். ஒரு முட்டை சொல்றா காரோமா? தம்பிக்கு இந்த சீட் எடுக்கலாமா? போவோமா? கரெக்டான ரூட் போவோமா? போடா முட்டா பையில அதுக்காக தான் போடா. இந்த ரைட்டாடா? இதேதான். யூட்டன் அடிக்க போறான் அந்த யூட்டன் அடிக்க போறான் போல. நம்ம ரைட்டு போகணும். ஆனால் இன்னும் ஒட்டி போக சொல்லு. ஏய் மச்சான் யூட்டனுக்கு என்னடா சம்பந்தம்? அவன் இப்படி தான் காமிச்சான். ஏய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் யூட்டனு கை காமிச்சா ரைட்டு. ஏய் அவன் எதுனா போறான்? ரைட்டு தானே போறான். ரைட்டு தான் போறானா? என்கிட்ட இப்படி காமிச்சானே. அதுதான் இப்போ நான் கேட்குறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போறானா யூட்டன் போறானா? ஸ்ட்ரைட்டாக தான் போறான் போல. இப்படி என்கிட்ட இப்படி காமிச்சான்டா அவன். அதுதான் புரியுது. நான் அதான் உங்ககிட்ட கேட்குறேன். மச்சான் இப்படி தானே காமிச்சான், அப்போ ஏன் ஸ்ட்ரைட்டாக போறான் அப்படின்னு கேட்குறேன். புரியுதா? பைத்தியக்கார பையன். பைத்தியக்கார பசங்க தான் இருக்கிறானுங்க. அங்கே பேர் அங்கே நச்சின்னு சாகுது. அவன் போனான். ஓ சரி இங்கே வரி. அப்புறம் என்ன கவர்மெண்ட் வண்டி. நான் அதை திருப்பி போட்டு காட்டுவேன். ஏய் விட்றா டேய். டியூட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல போனோம், அது இந்த ரூட் தானே போச்சு. அப்படியா? திருமேரூர் நம்ம வந்தவாசி. ஆமாம் வந்தவாசி சைடு தான் போனோம் லாஸ்ட்டாக. பைக்கில் போனோம் பஸ்ஸில் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்தவாசி வழியாக போகிறோம். ஆனால் மேப்பில் இந்த ரூட்டை காட்டல, சம்மந்தமே இல்லாமல் மேல்மருவத்தூர் ரூட் காமிச்சது. நாங்கள் தான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு முடிவு பண்ணி இந்த ரூட்லேயே போயினுக்கிறோம். ஆனால் அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்டா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பைக்கில் போகும்போது மச்சான் என் வண்டி மட்டும் தான் போகுது இந்த ரோட்டில். ஓ யாரும் ஃபுல்லாக இருட்டு, வெறும் ஹெட்லைட்டோட லைட்டு தான். ஓ அவன் குறுக்குல வர போறான் பயந்துட்டு. அது வேற பயந்துனே போறான். அது வேற 2 ஸ்பீட் பிரேக்கர் சரியா விட்டோம். முன்னாடி போறவன் தப்பிச்சிடுறான்டா. ஏய் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் தான் பாத்தீனா கண்ணாடி பண்ணு. டேய் முன்னாடி போறவன் மாட்டிட்டான். எனக்கே தெரியாது தப்பிச்சிடுறோம்.
நானும் ஸ்டேட் ஒரு இதுல விடல ஃபர்ஸ்ட் மொத ஸ்பீட் பிரேக்கரை விட்டான் மச்சான் எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் தெரியல எனக்கும் மச்சான் பாத்துனே வா மச்சான் திடீர் எனக்கும் வர வர கண்ணு சரியில்லை ஒருத்த நடுவுல கிராஸ் பண்ணா பார்த்தா அத போறாடா அது சரிடா அதெல்லாம் தெத்துறா மல்லிகடா ஏன் கத்துற சரி நான் வெயிட் லைனா மச்சான் அது என்ன ஸ்பீட் பிரேக்கரா இல்ல போ லூசு மாதிரி ஹைவேல போட்டு வச்சிடறானுங்க ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இடத்துல மச்சான் மாட்டுலாம் இது பாரு அது தெரியுதுடா மச்சான் ஆன் டியூட்டிங்க தான் போறேன் இவனை ஓட்டக் பண்றா வடி போறா வெரி குட் ரெண்டு இப்படி ஆட்டு அவன் ஒரு நைட்ல தூங்க முடியாது இன்னைக்கு நைட் சிவராத்திரி ஏய் இவனுங்கலாம் தூங்குவானுங்கடா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க பார்க்க மாட்டானுங்க ஆமா வெறும் தர கச்சா பத்துருவானுங்க Yeah. 22. Nice. What time? 12:46. Yes. That's all. Yeah, okay. We came very quick, man. சரியான டிராஃபிக் பைத்தியம் முடிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல. அதான் கரெக்டா இன்னும் எவ்வளவு மச்சான் ரீச்சிங் டைம் என்ன காட்டுது? half an hour அதான் டைம் சொல்லு. டைம் 1:15 அதான் சாப்பிட்டு கீப்பிட்டு 2 மணி ஆடா 2:30 ஏறணும்னா வச்சுக்கேன் வெயிலா இருக்கும் கரெக்டா இருக்கும் மச்சான் 2:30 4:30 5:30 6:30 7:30 போயிடுச்சு 4 மணி வரைக்கும் வெயில் இருக்கும் மச்சான் 4 ஏன்னா தாவா மாதிரி பாருங்க உட்காந்துடலாம் தாவா மாதிரி ஏன் பார்க்கிங் போய் காரை பார்க்கிங்ல போட்டு கார்ல உட்காரலாம் வரமோ சாப்பிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பன்னு பர்ச்சேஸ் பண்ண இருக்கோம் பன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து A few moments later. மோஸ்டா சோ நாங்க இப்ப சாப்பிட போறோம் போயிடலாம்டா 20 ரூபாய் ஆமா தேடி புடிச்சு ஒரு கடையை புடிச்சிருக்கோம் பண்ணி அப்படியே பின்னாடி போய்க்கலாம் சாப்பிட்டு கண்டினியூ பண்றோம் ஃபுல்லா மாங்காய் தான் நான் வரும்போது தான் ஃபுல்லா காய் வாங்கிட்டு போட்டு அடிச்சு நம்ம சாப்பிட்டு போறோம் பரட்டி மேடம் சூடு அதனால ஒரு 2 நிமிஷம் ஆடுவாங்க தோப்பதமா அடிவாரத்துக்கு போறோம் சாப்பாடு வந்து எவ்வளவு கொடுப்பீங்க மீல்ஸ் வந்து சோறு கொஞ்சம் வெந்திருக்கணும் ரூம் அண்ட் ஹால் அவைலபிள் நல்லா தான் இருந்தது இங்க இருக்கு சாப்பாடு கொஞ்சம் வெந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சாப்பாடமா வெளிய சாஸ் தான் ரொம்ப கண்ட்ரைவ் வச்சு தெரியாம நான் ஊத்திட்டு வரேன் அதே டெஸ்ட் வந்து ஃபுல்லா நான் ஊத்தமா மூஞ்ச பாத்துனேன் என்ன உங்க இஷ்டத்தை ஊத்தினேங்கறான் அப்படி ஊத்து வரேன் சொன்னா யோசிக்கிறேன் நான் ரைட்டா இங்க பாருடா இது இங்க ஒரு பெருசு லிங்கம் இது மாதிரி ஃபுல்லா இதுலயே பண்ணிருப்பாங்க ருத்ராட்ச கோட்டையில ஃபுல்லா ருத்ராட்ச கோட்டையில பண்ணிருப்பாங்க மச்சான் அவன் ஃபோன் வாங்க மச்சான் ஃபோன் பார்த்தா மச்சான் அவன் அடிக்கணும் மச்சான் டேய் புதுசா லவ் பண்றியா என்ன ருத்ராட்ச கோட்டை இருக்குல அது சிவனை பக்தர்லாம் அதுலயே இது பாத்தீங்கன்னா ருத்ராட்ச கோட்டையிலே செஞ்சிருப்பாங்க டேய் ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்ராட்ச கோட்டையிலே செஞ்சிருப்பாங்க இவன் ஒரு லவுடி கோபால் இவன் இதெல்லாம் அப்படியே போடுவேன் கலர படுறா லவுடி நாத்தோ கூத்தோ புல்லுன்றான் படுறா அதை பார்த்து எங்களுக்கு புல்லு தான்டா இது குட்டி புல்லு அவன் நினைக்கிறான் இது நல்லா இருக்கு தெரியாது அது ஒத்துது பேர் உச்சி அந்த மலை வச்சுதான் நம்ம போறோம் கேமரால வருவோம் மச்சான் அது பேர் மாட்டம் தான் நினைக்கிறேன் நான் கிட்ட போய் ஃபோன் எடுத்து கிளிப் ஆட் பண்ணி வந்துச்சடா அதுக்குள்ள வந்துட்டோம் அவ்வளோதான் ஏய் அந்த சைடு இருக்குது அதெல்லாம் என்ன வண்டி அதுவும் அங்க இருக்கும்டா பைக் இங்க தான விடுவாங்க ஃபுல்லா தோக்குதுடா பைக் பார்க்கிங்க இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இல்ல அதுதான் மச்சான் அங்க இருந்துச்சு அத மாத்தி இப்ப இந்த கொங்கன் வந்துட்டாங்க நீ குரங்கு பேர் ஏய் குரங்கு தல ஓரடா குரங்கு தல பேக்லாம் புடுங்க பேக் திறந்து எடுத்துறோம் உள்ள என்ன காலேஜ் ஃபுல்லா குரங்கு தான் ஹெல்மெட் போடு மச்சான் மச்சான் நல்ல ஹெல்மெட்டா இருக்கும் கார் உள்ள போணும் லேடி போற மச்சான் இது மச்சான் டோக்கன் தெரிய சாப்பிடு இருக்குதான்னா ஆமா ஏய் பார்க்கிங்லாம் ரெடி பண்ணிரா டோக்கன் கேக்க மாட்டானா எடுத்து விடு எவ்வளவு கேளு 50 ரூபாய்
வந்துடுவா மச்சான் போட்டுருவாங்க எங்க இது அங்கே தானே மச்சான் அந்த மண்டபம் தானே ஒரு தடவை தான் பல்ல இருந்துச்சு நாங்களா அங்கதான் ஆமா ஆமா பின்னாடி கை கழுவுற இது கிடையாது இது அதான் அந்த டேப் இது வேறு மச்சான் எங்கடா விட போறா டியூட்டலாமா சேரா இல்ல ஒரு இடத்துல தான் எடுத்து கொண்டா அவ்வளவுதான் வண்டி மாட்டிச்சுன்னா இறங்கி தள்ளுங்க அவங்க சேர்ல இல்ல சேர்ல அப்படியே கொஞ்சம் ஒட்டி விடாம விடு அவங்ககிட்ட ஒரு டோர் தர மாதிரி நான் போதும் விட்டு அடுத்து விட்டா அண்ணன் செத்துருவோம் ஏய் இப்போ என்ன பண்ணலாம் நிழல் ஆமா இந்த சைடு மட்டும் திறந்துக்கலாமா ஏன்டா திறக்குறீங்க ஏசி அப்போ தானே வரும் அந்த காற்று நல்லா இருக்கும் இந்த காற்று அப்போ ஃபுல்லாக தான் தவிர்க்கணும் வேர்க்கும் பரவாயில்லையா ஆஃப் பண்ணுற வண்டி அப்போ இவனடா வேன்ல எல்லாம் பாதி பசங்க இருக்க பாதி பேர் வேணாம்